சென்னையில் உள்ள கிண்டி கவர்னர் மாளிகையை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 20 பேர் பார்வையிடலாம் என கவர்னர் மாளிகை அறிவித்தது. அதன்படி வெள்ளியன்று கவர்னர் மாளிகையை பார்வையிட வந்தவர்களை பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் வரவேற்றார். அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடினார். மும்பை கவர்னர் மாளிகையில் முதன்முறையாக துவங்கப்பட்ட இத்திட்டத்திற்கு பொதுமக்களிடம் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து யோகாவை மேம்படுத்தும் நோக்கில் தமிழகத்திலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். First of all, what made me to think about this, first the Mumbai Raj Bhavan inspired me, because after the request made by the Honorable Prime Minister of India, Sri Narendra Modi, to United Nations to declare 21st June as International Yoga Day, that was immediately accepted, and most of the countries, after declaration, most of the countries in the world, they are doing it, observing as 21st June as International Yoga Day. So in Mumbai also, Mumbai Raj Bhavan, we find a very good place. So we created a yoga gallery. Most of the Mumbaikars are attracted to it. They are coming and they are performing yoga every day. So like that, we opened some of the spots there. When we see the feedback, it is amazing. Most of the common man, they said that they must be open to the common people, because in so many years we are thinking to come up. ராஜ்பவன் பார்க்க தான் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலோவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால ஸோ எக்ஸைட்டடாக வந்தோம். நல்லா இருந்துச்சு, நிறைய பார்த்தோம். பிரசிடென்ட் சூட், ஃபாரின் சூட் எல்லாம் பார்த்தோம். நான் வந்து இங்கே கவர்னர் மாளிகைக்கு வந்திருக்கேன். ரொம்ப நான் லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன், டீட்லாம் பார்த்தேன். அப்புறமா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பேட்ரி காரில் போனோம். இது வரைக்கும் நான் இங்கே வந்ததே இல்லை. நிறைய ட்ரீஸ்லாம் பார்த்தேன். நாங்கள் இது வரைக்கும் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ராஜ்பவன் நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது, பெரிய செக்யூரிட்டி ஏரியா. ஸோ நம்ம எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இது எங்கேயோ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போனால் தான் கிடைக்கும். பட் இங்கே கிடச்சிருக்குன்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு.